வணக்கம். படித்ததில் பிடித்தது பகுதியில் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். திரு வே. இறையன்பு அவர்கள் எழுதிய 10,000 மைல் பயணம் என்னும் நூலிலிருந்து இந்த பதிவு. உணவின் எஜமான். உப்பு உயிரை வளர்க்கும் உபாயமாகவும் விளங்குகிறது. அலெக்சிஸ் கரேல் என்கிற பிரெஞ்சு விஞ்ஞானி 37 ஆண்டுகள் கடல் உப்பு நீரில் ஒரு கோழியின் இதயத்தை மூழ்க வைத்து அதன் இதய துடிப்பை நீடிக்க வைத்தார். உயிரோடு இருக்கும் செல்கள் அழிந்து போகாமல் காப்பாற்ற முடியும் என்பது அவருடைய பரிசோதனை முடிவு. எகிப்திய மம்மிகளின் உடலை பதப்படுத்த உப்பு பயன்பட்டது. நமக்கு தேவை ஒரு நாளைக்கு 1 தேக்கரண்டி அளவு உப்புதான். உப்பு குறித்த தகவல்கள் மத நூல்களிலும் தூவப்பட்டிருக்கின்றன. விலங்குகளை காவு கொடுக்கும்போது உப்பு தூவப்பட வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எஸ்ராவின் புத்தகத்தில் உப்பை தின்றவன் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்ற தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன் சீடர்களிடம் நீங்கள் பூவுலகின் உப்பு என்று குறிப்பிட்டார். பைபிளில் 41 இடங்களில் உப்பை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முகமது நபி உப்பே உன் உணவின் எஜமான் என்று கூறியிருக்கிறார். இந்து புனையியலில் புதுமனை புகுதல், திருமணம் ஆகியவற்றில் உப்பு கட்டாய சடங்கு பொருள். ஜூடோ மதத்தில் ரொட்டியை அடுத்தவர்களுக்கு உணவு மேஜையில் எடுத்து கொடுக்கும்போது உப்பு தூவுவது மரபு. ஷின்டோ மதத்தில் குத்துச்சண்டைக்கு முன்பாக உப்பு உபயோகிக்கப்பட வேண்டும். உப்பு கண்டுபிடிக்கப்பட்ட விதம் குறித்த தகவல்களும் உவப்பானவையே தவிர உவர்ப்பானவை அல்ல. 8000 ஆண்டுகளுக்கு முன்னரே சீனத்தில் சீச்சி என்கிற ஏரியில் உப்பெடுக்கப்பட்ட ஆதாரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. உப்பு குறித்த சீன கதையொன்று உண்டு. பெங்யுவாங் என்கிற பறவை மிகவும் அழகானது. கிட்டத்தட்ட ஃபீனிக்ஸ் பறவையைப் போல அது ஒரு உருவகப் பறவை. அது எங்கு சென்று அமர்ந்தாலும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்பது சீன ஐதீகம். ஒரு ஏழை விவசாயியின் வயலில் வந்து அது அமர்ந்தது. அது பறந்து சென்றதும் அது அமர்ந்த இடத்தில் ஏதாவது புதையில் இருக்கும் என்று அவன் தோண்டி பார்த்தான். பாவம், அந்த விவசாயிக்கு மண்கட்டியை தவிர வேறெதுவும் கிடைக்கவில்லை. எது புதையலாக கிடைத்தாலும் அரசருக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்பது அன்றைய விதி. அதனால் அவனும் அதை எடுத்து கொண்டு போய் அரசருக்கு நடந்த சம்பவத்தை கூறிய பிறகு பரிசாக அளித்தான். அவன் சொன்னதை கேட்டு பெரிதாக எதிர்பார்த்த மன்னருக்கு அவன் கொடுத்த மண்கட்டி கோபத்தை ஏற்படுத்தியது. அவர் அவனுக்கு மரண தண்டனை விதித்து சிறையில் அடைக்கச் செய்தார். ராஜாவின் சேவகன் ஒருவன் அந்த மண்கட்டியை கொண்டு போய் சமையலறை மாடத்தில் வைத்தான். சமையல்காரர் அரசருக்காக சூப்பு தயாரிக்கும் போது மேலே இருந்த அந்த மண்கட்டியின் ஒரு பகுதி சூப்பில் விழுந்து விட்டது. அரசர் சூப்புக்காக அவசரப்பட்டதால் அதை வடிகட்டி வேக வேகமாக சமையலால் எடுத்து சென்றார். அன்று சூப் மிகவும் ருசியாக இருந்ததை உணர்ந்த அரசர் காரணம் கேட்டார். அதற்கு சமையலர் நடந்ததை சொன்னார். மன்னர் அந்த கட்டியை கொண்டு வருமாறு சொன்னார். அதில் உப்பு துகள்கள் இருப்பதை பார்த்தார். அந்த விவசாயியின் வயலை தோண்டிய போது அங்கு உப்பு பாறைகள் இருப்பது தெரிந்தது. அதற்கு பிறகுதான் உப்பு உபயோகத்திற்கு வந்தது. ஆனால் அதற்குள் மன்னரின் அவசரத்தால் ஏழை விவசாயி உயிரிழக்க நேரிட்டது. உப்பிட்டவன் உயிரிழந்த முதல் சம்பவம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். சீனத்தில் இருக்கிற மருத்துவ நூல் ஒன்று உப்பை பற்றிய தகவல்களை பதிவு செய்து வைத்துள்ளது. அது 4700 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அந்நூலின் பெயர் பெங் ஜா கன் மூ. அதில் 40 விதமான உப்புகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உப்பிட்டு பதப்படுத்தப்பட்ட மீன்களை கிமு 2800லேயே எகிப்தியர்கள் ஃபீனிசிய மக்களுக்கு ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்தார்கள். 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கரிபியன் தீவுகளிலிருந்து வட அமெரிக்காவிற்கு எடுத்துச் செல்லும் முக்கிய பொருளாக உப்பு இருந்தது. உப்பிட்ட மீன்கள் அங்கு கரும்பு தோட்டங்களில் அடிமைகளாக இருந்தவர்களுக்கு உணவுக்காக தேவைப்பட்டதால் அப்படிப்பட்ட இறக்குமதி அவசியமாக இருந்தது. 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கூட உப்பு மாமிசத்தைப் போல 4 மடங்கு விலை அதிகமானதாக இருந்தது. எல்லா நாடுகளிலும் உப்பை பற்றிய கதை நிச்சயம் உண்டு. உப்பை கீழே கொட்டினால் ஒரு சிட்டிகையை எடுத்து இடது தோளில் தெளித்து கொள்ளும் வழக்கம் சில நாடுகளில் உண்டு. டாவின்சியின் கடைசி இரவு உணவு ஓவியத்தில் ஜூடோஸ் தற்செயலாக உப்பை மேஜையின் மீது கொட்டியது போல சித்தரிக்கப்பட்டிருக்கும். அதிலிருந்துதான் இந்த நம்பிக்கை உருவானது. அதனால் உப்பிற்கு மந்திரத்தன்மை இருப்பதாக இன்னமும் கருதப்படுகிறது.
தமிழில் உப்பு எடுத்துச் செல்லப்பட்ட விதத்தை சங்க இலக்கியங்களில் காணலாம். அணங்குடை முன்னீர் பரந்த செருவின் உணங்கு திறம் பெயர்த்த வெண்கல அமிழ்தம் என்று சேந்தம்பூதனார் அகநானூற்று பாடலிலும், வெள்ளையுப்பின் கொள்ளை சாற்றி நெல்லொடு வந்த வல்வாய் பகிரி என்று கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாளையிலும் கூறியிருப்பதை காணலாம். ஈசாப் கதையொன்றில் உப்பு மூட்டையை சுமந்து சென்ற கழுதை தற்செயலாக தண்ணீர் விழ எடை குறைந்து சுமை சுகமானதால் தினமும் வேண்டுமென்றே தண்ணீரில் விழத் தொடங்கியதையும், அதற்கு பாடம் புகட்ட நினைத்த வியாபாரி உப்பு மூட்டைக்கு பதிலாக பஞ்சு மூட்டையை ஏற்றியதையும், வழக்கம்போல் தண்ணீரில் விழுந்த கழுதை எடை கூடி பாடம் கற்றதையும் சின்ன வயதில் படித்திருக்கிறோம். கிங் லியர் நாடகத்தில் இளைய மகள் உண்மையை கூறியதால் பட்ட வேதனைகளை ஷேக்ஸ்பியர் பதிவு செய்திருப்பார். பல நாடுகளில் அதை போன்றே கதை ஒன்று உண்டு. தந்தை தன் 3 மகள்களிடமும் தன் மீது இருக்கும் நேசத்தை பற்றி விசாரிக்கிறார். முதல் மகள் பொன்னை போல் நேசிப்பதாக கூறுகிறாள். அடுத்தவள் வைரத்தை போல் நேசிப்பதாக கூறுகிறாள். 3ஆம் அவள் உப்பை போல நேசிப்பதாக கூறுகிறாள். 3ஆம் அவள் விரட்டி அடிக்கப்படுகிறாள். அவளை ஒரு ராஜகுமாரன் மணந்து கொள்கிறான். இரவு விருந்துக்கு அவளுடைய தந்தை அழைக்கப்படுகிறார். அவருக்கு தன் மகள்தான் மணப்பெண் என்ற விவரம் தெரியாது. எல்லா உணவு பதார்த்தங்களிலும் உப்பில்லாமல் பரிமாறப்படுகிறது. அப்போதுதான் அவருக்கு 3ஆம் அவள் கூறிய உண்மை உரைக்கிறது. அதற்கு பிறகு சுமூக முடிவு. ஆற்று மீனும் கடல் மீனும் சந்தித்து கொண்டதாக கிரேக்கத்தில் ஒரு கதையுண்டு. ஆற்று மீன் கடல் மீனுடன் தன் பெருமையை பற்றி பேசியதாம். அதற்கு கடல் மீன் கோபப்பட்டு, நம் இருவரையும் யாராவது மீனவர் பிடிக்கட்டும், அப்போது யாருக்கு அதிக விலை கிடைக்கிறது பார்ப்போம் என்று தன் கௌரவத்தை நிலைநாட்ட சாகவும் தயாராக இருந்ததாம். ஸ்வீடன் நாட்டில் தேவதை கதையொன்று உண்டு. மேக்பி என்கிற பறவையை பற்றியது அது. காக குடும்பத்தைச் சார்ந்த அந்த பறவை ஸ்வீடன் நாட்டு இலக்கியங்களில் நம் நாட்டு அன்னப்பறவை அளவு சிலாகிக்கப்படுகிறது. ஓர் ஊரில் சோம்பேறி சிறுவன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு மோட்டார் சைக்கிள், வீடு, பேனாக்கத்தி ஆகியவை தேவைப்பட்டது. தந்தையை இழந்த அவன் யாராவது இவற்றை இலவசமாக தரமாட்டார்களா என்று சுற்றி கொண்டு திரிந்தான். அப்போது ஒரு வயோதிகன், நீ மேக்பிக் பறவையை பிடித்து அதன் சிறகில் உப்பை தெளித்தால் அது இவை அனைத்தையும் உடனே தந்துவிடும் என்று சொன்னார். அவனும் அப்படியொரு பறவையை தேடி திரிந்தான். ஒரு நாள் அவன் பெயரை சொல்லி யாரோ அழைப்பது போல தெரிந்தது. திரும்பி பார்த்தால் அங்கு ஒரு மேக்பி இருந்தது. நான் ஒரு காலத்தில் இளவரசனாக இருந்தேன். உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவேன். ஆனால் நான் சொல்கிறபடி நீ நடந்து கொள்ள வேண்டும். என்னுடைய மூக்கை சுத்தம் செய்ய ஒரு கத்தி கொண்டு வருவாயா என்று கேட்டது. அவன் சம்மதித்து நகரத்திற்கு சென்றான். போகிற வழியில் உதிர்ந்த பழங்களை எல்லாம் பொறுக்கி கொண்டு போய் விற்று பேனாக்கத்தியை வாங்கி மறுபடியும் அந்த இடத்திற்கு வந்தான். அதற்கு அந்த பறவை, என் தகுதிக்கு தங்கப்பிடியுள்ள கத்தி தான் வேண்டும், போனால் போகிறது, ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி வா என்று சொன்னது. அவன் கடுமையாக பணியாற்றி ஒரு பைக் வாங்கி கொண்டு வந்தான். அதற்கு அது, இப்போது எனக்கு குடியிருக்க ஒரு வீடு தான் தேவை என்று சொன்னது. அவன் மறுபடியும் 5-6 வருடங்கள் கடினமாக உழைத்து அதே காட்டிற்கு திரும்பி வந்தான். நான் இப்போது புதிதாக வீடு கட்டியுள்ளேன், வா என்று சொன்னான். சரி, நீ என் வாளின் மீது உப்பை தெளிக்கலாம் என்று அது இறங்கி வந்தது. அவனும் உப்பை தெளித்தான். சரி, உன்னுடைய ஆசைகளை கூறு என்று மேக்பி கேட்டது. முதல் ஆசை என்று யோசித்தான். பேனாக்கத்தி ஏற்கனவே அவனிடம் இருந்தது. அடுத்த ஆசை என்று யோசித்தான். அவனிடம் பைக்கும் இருக்கிறது. 3வது ஆசையை யோசித்தான். வீடு, அதுவும் அவனிடம் இருக்கிறது. அந்த பறவை உடலை சிலுப்பிக் கொண்டு பறந்தது. அவனுக்கு கோபம் வந்தது. நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று சொன்னான். அதற்கு அந்த மேக்பி, உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறிவிட்டனவே, அப்புறம் என்ன என்றது. உழைக்காமல் எந்த ஆசையும் நிறைவேறாது என்பதை அவன் உணர்ந்தான். ஆன்மீகத்திலும் உப்பை பற்றி ஒரு கதையுண்டு. ஒரு ஞானியிடம் எப்போதும் எல்லோரையும் குறை கூறி வந்த ஒரு சீடன் இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு உண்மையை உணர்த்த நினைத்தார் ஞானி. கை நிறைய உப்பை அள்ளி ஒரு குவளை தண்ணீரில் கரைத்து குடித்துப்பார் என்றார். ஒரு மிடர் குடித்ததும் முகம் அஷ்டகோணலானது. எப்படி இருக்கிறது என்றார் ஞானி. உவர்ப்பாக இருக்கிறது என்றான்.
கை நிறைய உப்பை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கிற ஏரிக்கு அவனை அழைத்துச் சென்றார். அதில் அந்த உப்பை கரைக்கச் சொன்னார். இப்போது குடித்துப்பார் என்றார். எப்படி இருக்கிறது என்று அவர் கேட்டதற்கு சுவையாக இருக்கிறது என்று அவன் சொன்னான். இப்போது உப்பு தெரிகிறதா என்றார். இல்லை என்றான். அதே அளவு உப்புதான் அதிக தண்ணீரில் கரைக்கும் போது அது உவர்ப்பாக இல்லை. எந்த பாத்திரத்தில் கரைக்கிறோம் என்பதில்தான் சுவை அடங்கியிருக்கிறது. வலி ஏற்படும் போது நாம் பெரிய பாத்திரமாக மணத்தை ஆக்கி கொண்டால் உவர்ப்பு ஏற்படாது. இனிமேல் குவளையாக இருக்காதே, குளமாக இரு என்று அறிவுறுத்தி அனுப்பினார் ஞானி. இது உப்பு உணர்த்தும் மெய்ஞானம். படித்ததில் பிடித்தது பகுதியின் மூலமாக மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.